தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 105:2. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செய்கைகள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இன்று நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் கர்த்தரை எப்பொழுதும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டுமா பிரியமானவர்களே? அவருடைய அதிசயங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? தியானித்து பேச வேண்டுமாம். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நாம் என்ன பேசுவோம்? அந்த வீட்டில் இப்படி இருக்கின்றது, அவள் இப்படி இருக்கின்றாள் என்று பிறருடைய காரியங்களையும் உலகத்து காரியங்களையும் தேவையான பேச்சுகளையும் தானே பேசுகின்றோம். என்றாவது ஒருவரை சந்திக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த அதிசயங்களை செய்துள்ளார், என் பிள்ளைகளுக்கு இந்த அதிசயங்களை செய்துள்ளார் என்று கர்த்தர் செய்த அதிசயங்களை நாம் விவரித்து கூறுகின்றோமா? யோசித்து பாருங்கள். இன்றிலிருந்து நாம் முடிவெடுக்க வேண்டும். எனது நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ தெரிந்தவர்களையோ சந்திக்கும் பொழுது வீணான காரியங்களை, உலக காரியங்களை, பிறர் காரியங்களை பேசி அதன் மூலமாக பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொள்ளாமல் கர்த்தர் செய்த அதிசயங்களை, அவர் நமக்கும் நம் சந்ததிக்கும் பாராட்டி வருகின்ற கிருபைகளை நாம் குறித்து பேச வேண்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்துள்ளார், நாங்கள் அவரை இப்படி மகிமைப்படுத்துகின்றோம் என்று நாம் புகழ்ந்து பேசும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த சகோதரனோ சகோதரியோ நினைப்பார்கள், நாமும் இன்றிலிருந்து இவர்களை போன்று கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தருக்கு நன்றி கூற வேண்டும் என்று அவர்களும் பக்தியில் விருத்தி அடைவார்கள் பிரியமானவர்களே. ஆகவே இந்த பழைய வருட கடைசி நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நாம் கர்த்தர் நமக்கு கூறுகின்ற இந்த ஆலோசனையின்படி நடப்போம். அதன் மூலம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அருமையான ஒரு ஆலோசனைகள் தந்த கிருபைக்காக கோடி நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனோ சகோதரியும் நாங்களும் இனிமேல் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது உமது அதிசயங்களையும் உமது நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் குறித்து நாங்கள் பேசுவோம் என்று உறுதியெடுக்கின்றோம். இதன் மூலம் நாங்கள் உமது ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற முடியும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றோம். இதன்படி வாழ்வோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தீர்மானிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் அதன்படி எங்களை ஆசீர்வதித்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.